2007க்கு பிறகு இந்தியா வந்து T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரோம். அப்படி 2007ல் வந்து இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ ஜெயிச்சிருக்க உலகக்கோப்பையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் சில முக்கியமான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கேப்டன் ரோஹித் சர்மா. அதாவது 2007 உலகக்கோப்பையிலையும் சரி, இப்போ 2024 T20 உலகக்கோப்பையிலையும் சரி விளையாடின ஒரே ஒரு இந்தியன் வந்து ரோஹித் சர்மா தான். கண்டினியூஸாக இவர் வந்து 9 உலகக்கோப்பை T20கள்லையும் விளையாடின வீரராகவும் இருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அவர் வந்து இந்திய அணியில் வந்து ஒரு பிளேயராக இருந்தார். இன்னைக்கு வந்து இந்தியன் டீமோட ஒரு கேப்டனாக மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 2007 உலகக்கோப்பையோட வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து கண்டினியூஸாக அதில் வர ஒரு வீடியோவாக என்ன இருக்கும் அப்படின்னா சாந்தகுமாரன் ஸ்ரீசாந்த் பிடிச்ச அந்த கேட்ச் தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு கேட்சாக அமையும். அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஸ்ரீசாந்த் பிடிச்ச கேட்ச் வந்து எப்படி வந்து மேட்ச்சில் நமக்கு வெற்றியை தேடி தந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேட்ச்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கி கொடுத்துச்சு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 2007 T20 உலகக்கோப்பையில் அஜித் அகர்கர் வந்து இந்தியன் டீமில் விளையாடி இருந்தார். ஆனால் இப்போ இந்த 2024 உலகக்கோப்பையை ஜெயிச்ச இந்திய அணியை தேர்வு செஞ்சதே அஜித் அகர்கர் தான். ஏன்னா அவர் தான் நம்மளோட தேர்வு குழு தலைவர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து இந்தியன் ரசிகர்களுக்கு வந்து நிறைய ஒரு நாஸ்டாலஜியான மொமெண்ட்ஸை வந்து இந்த உலகக்கோப்பை கொடுத்துருக்கு.